சார் கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க சார். சார் எப்படி இருக்க அண்ணே? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? அவன் யாரா அந்த புள்ள? எங்க கரெக்ட் பண்ணான்னு தெரியலையே. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் தூரம் சார். ஓகே சார், சரி, தேங்க்யூ சார். ஏன் சார் எங்க சார் போறீங்க? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? போற இடத்த சொல்லுங்க, இறக்கி விடுறேன். நான் அந்த ரைட்ல திரும்ப இறங்கிக்கிறேன். எது ரைட்டா? அந்த பக்கம் போக முடியாதுப்பா, ஒன் வே. ஒண்ணுன்னா போலீஸ் பிடிக்கணும் பயப்படுறீங்களா? என்ன சார் நான் பார்க்காத போலீஸா? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டருக்கான காளிதாஸ், அவன் என் ஃப்ரெண்டு சார். அவனை நானும் ஒன்னா தண்ணி வச்சிருக்கேன், ஒன்னா சீட்டு விளாண்டுருக்கோம், ஒன்னா ஒரே இடத்துக்கு போய் எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு டீப் ஃப்ரெண்டு. அவனுக்கு நான் பணம் கட்டுவேன், எனக்கு அவன் பணம் கட்டுவேன். 2 பேரும் வாடா போடான்னு பேசிக்குவேன் சார். நம்ம காசு நிறைய புடிங்கி தின்றுருக்கான். சும்மா போங்க சார், இடம் பிடிக்காத பாப்போம். தைரியமா போங்க. என்ன சார் இங்க நிப்பாட்டிட்டீங்க? இறங்க. இறங்கவா? இங்க எதுக்கு சார் இறங்க சொல்றீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம்? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பேர் என்ன சொன்ன? அந்த பையன் பேரு காளிதாஸ் சார். நீ அவனை எப்படி கூப்பிடுவ? டே காளி கூப்பிடுங்க சார். அப்பா ஏன் சார் அடிக்கிறீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் காளிதாஸை நான் தான்டா. எது நீங்களா? எப்படி நீ நானும் ஒன்னா சீட்டாடுவோமா? இல்ல சார், சும்மா ஜாலியா சொல்லுங்க சார். நானே எதுடா ஜாலி? நீ நானும் ஒன்னா தண்ணி அடிச்சிருக்கமா? என்னடா சொன்ன? நீ நானும் பல நேரத்துக்கு போயிருக்குமா? உனக்கு எனக்கு பல டீலிங்ஸ் இருக்குதா? என் வண்டி எடுத்துட்டு நேர ஸ்டேஷனுக்கு வாங்க. ஆட்டோ வாங்க. ஸ்டேஷன்ல வச்சு உன்னை இன்டர்வியூ பண்றேன். என்ன சார் இதுக்கு ரொம்ப சந்தோஷம். வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கம். மாப்பிள்ளை போட்டோ தான் கொண்டு வர சொன்னேன். மாப்பிள்ளையே அழைச்சுட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளை போட்டோ ஒரு தரம், மாப்பிள்ளை ஒரு தரம். டைம் வேஸ்ட் ஆகுமா இல்லையா? இது கம்ப்யூட்டர் காலம். வந்தமா பொண்ணை பார்த்தமா பிடிச்சு போச்சுன்னா கல்யாணத்தை பண்ணிடணும். வயசு பொண்ணை எவ்வளவு நாள் வீட்டுல வச்சுட்டு இருப்பேள். அதனாலதான் மாப்பிளோட அப்பா அம்மா தட்டு தாம்பாளம் சகலத்தோட வந்துட்டோம், பேசி முடிச்சிருங்க. வகத்துல நெருப்ப கட்டிட்டு இருந்தேன், அதை அணைக்கிறதுக்கு தான் தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். படிச்ச புள்ள, கவர்மெண்ட் உத்தியோகம், கை நிறைய சம்பாதிக்குது. அப்பா அம்பிக்கு என்ன கோத்திரம்னு நான் சொல்றேன், தம்பி கௌசிக கோத்திரம். நாங்க பாரத்வாச கோத்திரம். செம பொருத்தம். தம்பி அப்புறம் உங்களை பத்தி எல்லாம் சொன்னாரு. தம்பி இன்ஜினியரா வேலை பார்க்கிறாமே கவர்மெண்ட்ல. பாம்பன் பாலத்தை கட்டினது உங்க குருநாதராமே சொல்லி. ஐயோ ஐயோ, செத்த ஒருவா காபி சாப்பிடுறீங்களா? காபி கீபில ஒண்ணு வேணா, ஒண்ணு வர சொல்லுங்க, எங்க அண்ணன் பாக்கணும். அந்த புள்ளாண்ட யாரு கரடு முரடா பேசிட்டு இருக்கானே? இது என்னுடைய ரிலேஷன். அப்ப அப்படித்தான் இருப்பன். கோயிலா பொண்ணு அழைச்சிட்டு வா. வாங்க சீக்கிரம் வாங்க. வாமா அம்மாடி, அதான் இருக்கா நம்பி. அவதான் மாப்பிள்ளை. இதோ பாருங்க, அவதான் பொண்ணு. இதா பக்கத்துல இருக்கிறது என்னோட சம்சாரம். என்ன அப்படி பாக்குறேன்? பொண்ணு நடுன்னு குச்சியா இருக்காளேன்னா மேரேஜ்க்கு முன்னாடி உடம்பு குண்டாயிரப்படாது, டயட் கண்ட்ரோல்ல இருக்கா. மேரேஜ்க்கு அப்புறம் பாருங்கோ பின்னு எடுத்துருவோம். அப்படி சாப்பிடுவான்னு சொல்ல வந்தேன். எல்லாம் புடிச்சு போச்சுன்னா காலாகாலத்துல தட்டை மாத்திர வேண்டியதானே. என்ன பேசாம இருக்கேன்? தட்டை மாத்திர பத்தி எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. அதுக்கு முன்னாடி பொண்ணோட தாய் மாமனை ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. தாய் மாமனை கேட்கலன்னா எப்படி கல்யாணம் நடக்கும்? கூப்பிடுங்க பாத்துறோம். இந்த பாலம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நம்ம உறவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உனக்கு 10 பைசா செலவு இல்லாம கல்யாண செலவை எல்லாம் பொண்ணு வீட்டுல தள்ளிட்டா. நன்றி மறந்துடாத. உனக்கு வர்ற மொய் பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. மொய் பணமா? எனக்கு ஒரு சொந்தக்காரன் கூட கிடையாது. சொந்தக்காரனே கிடையாதா? தாய் மாமன் வந்திருக்கார், ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஐயா ஆசீர்வாதம் வருங்க சாமி. அம்பி பெரிய இன்ஜினியர். நீதான் தாய் மாமனா? ஐயா சூடா ஜலம் வந்துட்டு இருக்கு. ஆஹா, மாப்பிள்ள பிள்ளைடன் மூத்தரம் பெஞ்சுருக்கு. யூரின் மட்டும் இல்ல, மோஷனே போயிருப்பான். மோசம் போயிட்டேன். ஏண்டா கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் செல்ல களி சாப்பிட்டது ஞாபகம் இல்ல? என்ன தைரியம் தான் என் வீட்லயே வந்து பொண்ணு கேப்ப?
நாயா அலைஞ்ச உனக்கு எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆமாப்பா அந்த எம்பி முருகுருப்பத்துல வந்து உனக்கு சிபாரிசு பண்ணி வேலை போட்டு கொடுத்துருக்காரு. ஆமாப்பா அதனால அந்த எம்பி நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கின்னு இந்த முருகன் சன்னிதானத்துல தேங்க ஓடின. உண்மையிலேயே உன்னை மாதிரி நன்மை கிடைக்கவே மாட்டாடா. அந்த எம்பி ஓஹோன்னு நல்லா இருக்கணும்டா. இத புறா தேங்க நல்லா செதுறணும். சரிடா முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. அந்த எம்பி நல்லா இருக்கணும்ப்பா, தீர்க்காயுசா இருக்கணும். முருகா 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 முருகா. அட பாவி, மனுஷனடா நீ? ஐயா மண்டைய பொளந்துட்டியாடா. எந்த ஐயாடா? போடாக்கு ஐயா, உன் வேலைக்கு சிபாரிசு பண்ண எம்பியா இவர்தான்டா. அவரா இவரு? ரத்த கலரில் அடையாளமே தெரியலடா. மன்னிச்சுக்கங்க முருகா, இவன் எம்பி மண்டிய பொளந்துட்டான். இவனை எப்படி உள்ள வச்சு பொளக்கதான் போறாங்க. ஏய், எடுத்து குடுக்கறியாடா நீ? அட பாவி, உன் தலையெழுத்த மாத்த சிபாரிசு லெட்டர் கொடுத்த என் தலையவே பொழந்துட்டியாடா. உனக்கெல்லாம் ஒரு சிபாரிசு லெட்டர். யோ கான்ஸ்டபிள், இங்க வாங்கயா. ஐயா நான் இல்ல. இவனை தூக்கிட்டு போய் உள்ள வச்சு பொழங்கயா. ஐயா என்னையா தூக்கிட்டு போங்க இவனை. ஐயா, 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 மன்னிச்சுக்கங்க ஐயா. அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கலவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே. ஐயனே, பொறுத்துறா 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 பொறுத்துறா. என்ன சுத்துறீங்க? ஒன்ன சுத்துறா, செல்போனை சுத்துறேன். இது இப்ப கடை மாதிரி நமக்கு. பேசாம இரு. அண்ணே, என்னடா? தேங்க உடைச்சாத. ஆமாடா, அன்னைக்கு மாதிரியே உடைக்கும் போது எவ்வளவு தலையை கொண்டாந்து உள்ள விடுவான். இது உள்ள வை, சட்னிக்கு யூஸ் ஆகும். ஓடியாச்சார் ஓடியாச்சார் ஓடியாச்சார். ஐயா செல்போன் எஸ்டி வேணுமா, லோக்கல் வேணுமா, ஐஎஸ்டி வேணுமா? நீங்க டெலிபோன் பூத்துல போய் உட்கார்ந்து வேர்வையிலையும் வேக்காலையும் பேச வேண்டிய அவசியம் இல்ல சார். இங்க நின்னுக்கிட்டு பேசலாம், நடந்துக்கிட்டு பேசலாம், பாடிக்கிட்டு பேசலாம், ஓடிக்கிட்டு பேசலாம். அண்ணே, காசு கொடுக்காத ஓடுற பாரு. அத்தி ஓடி வேணா, ஓடியா ஓடியா ஓடியா. எஸ்டி வேணுமா, ஐஎஸ்டி வேணுமா? போன் டசன் என்ன விலை? டஜனா? சார், இது ஒன்லி பேசுறதுக்கு தான். வாடகைக்கு விடுறோம். ஒரு போன் பண்ணோம். போடணுமா? எங்க சார் போடணும்? மேல்நாடு. மேல்நாடு. ஓ, பாரினா? நம்பர் சொல்லுங்க சார். நானே போட்டுக்கிறேன். போடுங்க சார். டேய் பாரின்றா, ஒரு மணி நேரம் பேசினாவே மத்தியானம் கடை வச்சுட்டு மேட்னி ஷோ போலாம். மலையாள படத்துக்கு போலானே. சூப்பர் படத்துக்கு போ, பேசாம இரு. போட்டீங்களா சார்? போட்டேன். பாத்துக்க பாத்துக்க. ஹலோ, கிளீனா லைன் கிடைக்கும். அண்ணா, ஓ உடன்பிறப்புண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? அங்க கிளைமேட்ல எப்படிண்ணா இருக்கு? என்னது, போன வருஷம் நல்ல மழையா? அதுக்கு முந்தின வருஷம் புயலா? அதுக்கு முந்தின வருஷம் பூகம்பமா? என்னடா சொல்றீங்க நீங்க? அண்ணா, ஒரு இடமா இருங்கண்ணா, அங்க இங்கேயும் அலையாதீங்கண்ணா, ரொம்ப டிராபிக்கா இருக்கும்ண்ணா. என்னது, ஆள் நடமாட்டமே இல்லையா? என்னன்னு சொல்றீங்க? ஆமா, இங்க இருந்து ஒரு ராக்கெட் அனுப்பிச்சோமே, வந்து சேர்ந்துச்சா? என்னது, உனக்கு தெரியாதா? என்னன்னு சொல்றீங்க? அப்படியாண்ணா? என்னென்ன பண்றானே? செவ்வாய் கிரகத்துக்கு உனக்கு எவ்வளவு தூரம்? ரொம்ப தூரமா? உனக்கு அறிவு இருக்கானே? நீ செத்து போய் 12 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு லெட்டர் கூட போடல. 12 செத்து 12 வருஷம் ஆச்சா? ஏண்டா செத்தவங்க பேரா பார்த்த முடியும்? அண்ணா, லூசுரா. லூஸ் இல்லனே, மென்டல். ஏண்டா உனக்கு என்னாச்சுடா? அண்ணே, அண்ணே அங்க பாரு. இரு இரு இரு. அம்மா, எங்க பேசுற நீ? அண்ணன் கிட்ட எங்க இருக்க நொண்ணே? அதான் மேல்நாடுன்னு சொன்னல. மேல்நாடுனா எது? யோ, மேல்நாடுனா உனக்கு தெரியாதா? சொர்க்கையா, அதான் சொர்க்கத்துல. சொர்க்கமா? என்னடா சொல்றீங்க? சொர்க்கம் பக்கத்தில் லா 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 லா. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு இல்ல வேட்டியத்தான் அவுத்துக்கிட்டு ஓடி போலாம். இருந்தேன், சட்டை போட்டிருந்தேன், வேட்டியத்தான் அவுத்தி போட்டு ஐயோ, ஊர்ல இருக்க கிரிக்கெட் பூரா போட்டு வர்றாங்க. எனக்கு இந்த செல்போன். உலகில் எந்த நாட்டிலும் போர் நடக்க கூடாது. நமக்குள்ள என்ன சார், நெட்டையோ குட்டியோ பணத்தை வாங்கிட்டு வண்டியை கொடுங்க சார். 15,000 ரூபாய் தான். ஆட என்னன்னா நீங்க எங்களுக்கு வண்டியை பத்தின நிலவரம் ஒண்ணும் தெரியாது. ஏதாச்சும் ஒரு ரேட்டை பேசி விசுக்கணும் முடியுங்க. விரைவில் பிடிபடுவான். யாருண்ணா இது? வேண்டாம், ஒரே விலை 15,000 தாயா. நான் போங்க சார் ஒரு நிமிஷம். நம்ம அண்ணன் இருக்காரு, அவர் கரெக்டா விலை சொல்லிடுவாரு. இருங்க, கூட்டி வந்துடும். யார வேணாலும் கூட்டு வா போ. சரி. அண்ணே, வண்டி ஒண்ணு பாத்துருக்கோம், பாத்தி அதிகமா விலை சொல்றான். நீங்க பார்த்து கொஞ்சம் பேசி முடிச்சுக்கணும். நம்மளுக்கு வண்டியை பத்தி எல்லாம் தெரியாது சார். அண்ணே, ஊர்ல பெரிய மனுஷன், நீங்களே இப்படி பேசலாம், வந்து பேசி விடுங்கண்ணே. அண்ணே, இவ்வளவு பேரை விட்டுட்டு உன்னை மட்டும் கண்டிச்சு கூப்பிடுறாங்களா? போய் கிட்ட நின்னு பேசி முடிச்சு கொடுங்கண்ணே. டேய், வண்டியை பத்தி எனக்கு தெரியாதுங்கிறத. அண்ணே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லண்ணே. அவன் என்ன பேசுறான், இவன் என்ன பேசுறான் தெரிஞ்சுக்கினே குத்து மதிப்பு அடிச்சு கொடுங்கண்ணே. நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும்ல, நம்மள வேலை வெட்டி இல்லாம இருக்கோம், செலவு காமல. என்னடா உன்னோட சரி,
அந்த ஆள் வண்டி என்ன சொல்றான்? அவன் 15 ரூபாய் சொல்றானே. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க 10 ரூபாய்க்கு கேட்டோம்னே. வாங்க ஐயா. நடக்கிற ஸ்டைல பார்த்தா. ஹலோ, வண்டி என்ன விலை சொன்னீங்க? ஒரே விலை 15,000 ரூபாய் சொல்லிருக்கேன். 15,000மா? ஐயா, பூரா அக்கா கலண்டு உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை போய் 15,000ங்கிற? ஒண்ணுல தம்பி 2 போல்ட் நட்டை போட்டு டைட் வச்சா எல்லாம் சரியாயிடும். முதல்ல வண்டி கண்டிஷனா இருக்கா? ஓடுமா? ஓடுமாவா? எண்ணெய் வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு, நல்லா ஓடுங்க. ஓட்டி பார்த்தா வண்டி வாங்குவோம். என்ன சொல்றீங்க? ஓட்டி பார்க்கணுமா? சரி ஓட்டி பாருங்க. ஓட்டி பார்க்கலாமா? ஆ. தம்பி வண்டி ஓட்டி பாருங்க. எதுக்குன்னே ஓட்டிக்கிட்டு அவர் 15,000 ரூபாய் சொல்றாரு. நாங்க 10,000 ரூபாய் கேட்டோம். நீங்க 12,000 ரூபாய்க்கு முடிச்சு கொடுங்க. 12,000க்கு முடிக்கலாமா? முதல்ல ஓட்டி பாருங்க. ஓட்டி பாருங்க. பாருங்க, ஓட்டி பாருங்க. வேண்டாமனே படக்குன்னு பேசி முடிங்கண்ணே. ஏம்பா எங்க அண்ணன் தான் சொல்லிட்டாருல, ஓட்டி பார்த்துட்டு திருப்தியா வாங்கி போங்கப்பா. சொல்றது செய்யுங்க. ஏறுங்கய்யா, சரிங்கண்ணே. வண்டி ஓட்டி பாருங்க. வாங்கிட்டு ஏமாறக்கூடாதுன்னு கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஏறு ஏறு, வண்டி ஸ்டார்ட் பண்ணு. பூராத்தையும் அக்கா பசியில போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டு 15,000மா? என்ன பத்தி பாவம், வந்த பசங்க சின்ன பண்ணா ஏமாத்திட்டு இருக்கா? தம்பி நல்லா ஸ்பீடா ஓட்டி பாருங்க. அப்பதான் எதாவது கலந்து விழுந்து தெரியும். சரிங்கண்ணே. ஒண்ணுக்கு போயிட்டு வரேண்ணே. ஒண்ணுக்கா? இரு போலாம். அண்ணே, காலைல இருந்து போலண்ணே. சீப்பா மோது. சார் இப்ப வந்துருவாங்க, பார்த்து பேசி அனுப்பி விடுங்க. என்னது வந்துருவாங்களா? நம்ம பசங்க தான் சார். உங்க பசங்கிறதுனாலதான் ஒண்ணு நிக்க வைக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் போ. வந்துருவாங்க சார். அப்புறம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. வந்துருவாங்களா? இரியா, வண்டி வந்ததுக்கு அப்புறம் போ. வந்துருவாங்க சார். சார் என்னையா உங்க ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் போ. எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்க? இருடா சொல்றேன்ல, எங்கடா ஓடுற? வேலை இருக்கு எனக்கு. என்னடா பெரிய வேலை உன் வேலை? என் வேலையை கட்ட ஆரம்பிச்சுன்னா தாங்க மாட்டேன். எங்கடா அவங்க வருவாங்கன்றலையா? வண்டிங்க வந்தாகணும். எங்கடா போன? இங்க பாருடா, என்ன ஏமாத்தி எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? ஒன்னு அப்படியே புளிஞ்சு மத்தியான சாப்பாட்டுக்கு ரசமா வச்சு சாப்பிட்டு வேண்டாம். அழகாவும் இருக்கக்கூடாது, அறிவாளியாவும் இருக்கக்கூடாது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தகுதியான ஒரே ஆள் நம்ம அரண்மனையில் குதிரை வண்டி ஓட்டுற ஐசக் ஆறுமுகம் தாங்க. ஐயா கும்பிடுறியா? கூப்பிட்டீங்களா? நீதான் ஐசக் ஆறுமுகம்யா. கும்பிடுறமா? கும்பிடுறேன். நீ போய் குதிரை வண்டியை பூட்டு. பூட்டிடுறியா? பூட்டிடு. வாங்கப்பா, வாங்க வாங்க. ஐயா உத்தரவு போட்டாரு. வேமா பூட்டுங்க பூட்டுங்க. ஏ கொண்டு நீ குதிரை வைக்கிட்டு செயின கொடு. பூட்டு எடுத்து பூட்டு. ஐயா நீங்க சொன்ன மாதிரி குதிரையை பூட்டிட்டு வண்டியை பூட்டிட்டு இந்தாங்க சாவி. ஏய் அறிவு கிட்டவனே, ஐயா என்ன சொன்னாரு, நீ என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? இந்த மாதிரி ஆளுதான் நமக்கு வேணும். கேட்டியா கேட்டியா கேட்டியா? ஐசக், ஐயா 10 மணி ட்ரெயின்ல வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்கேன் தங்கச்சி வர, அவளை நீ தான் கூட்டு வரணும். அப்படியாங்க ஐயா? முதல்ல நீ போய் வண்டி ஏறா. எஜமா சும்மா சின்னமா ராஜாதசி மாதிரி போய் கூட்டி வர பாருங்க. ஐ கக்கா அப்படி இல்ல குதிரை மட்டும் தனியா அப்படிட்டு வந்து இந்த குதிரை போட்டுல ஐசக். இந்த குதிரையோட வண்டி இது இல்ல ஐசக். அடக்கா முறவில இதுக்குள்ள வண்டியை போய் எடுத்துட்டு வாங்கடா போங்கடா வேகமா. சிகாமணி ஐயா முட்டாள கூட்டிட்டு வானா, அடி முட்டாள கூட்டிட்டு வந்து இவன் சரி வர மாட்டான். நீங்களே போய் கூட்டு வாங்க. உச்சி பொழுது முடியறதுக்குள்ள எல்லாரும் எல்லா பொருளும் வாங்கிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு அங்கங்க சுத்தி இருந்தீங்க பிச்சு விடுவேன் பிச்சு. ஆமா, சுத்தி எல்லச்சோரை எழுப்பி எல்லாத்தையும் அடைச்சு வச்சுக்கிறது. மாசத்துக்கு ஒரு நாள் சந்தையை கூட்ட வேண்டியது. இவனுங்க சொல்றதே விலை, கொடுக்கறதே பொருள். சத்தமா பேசாத. எத்தனை நாளைக்கு தான் பயந்து சாப்பிடுறீங்க? சாரட் வண்டி வருது. யார் வர்றா? சிகாமணி மாதிரி தெரியுதே. அவனே ஆடா, எப்பவுமே கொடுக்குற கூலியில பாதியத்தானே கொடுப்ப.
அடிப்பாயில உனக்கு இன்னைக்கு இருக்குடா. என்ன என்ன பண்ண போற? ஏற்கனவே பிரச்சனையா கிடக்க, ஏதாவது கலகம் பண்ணி தொலையாத. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். சாரட் வெடிக்குள்ள யாரோ சத்தம் போடுறாங்க, யாருன்னு தெரியலடா. என்னடா கை வெள்ள வெள்ளேன்னு இருக்கு? பெண் குச்சமா? கஷ்டம்டா, கையில உர போட்டுருக்காங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. காப்பாத்த கூப்பிடுறாங்க, வாடா போலாம். நான் வரலப்பா. அண்ணே நாளைக்கு வாங்க. என்ன ஒரு வேளை வர மாட்டேங்க, என்ன கடிச்சா தின்னுடுவாங்க. அப்படியே மேல வாங்கம்மா, மேல வாங்க. ஹவ் மேல வரதா? புடிச்சு தூக்குங்க. புடிச்சு தூக்குறதா? ஒண்ணு பண்ணுங்க, இத புடிச்சுங்க. அச்சோ, இப்போ எப்படி தூக்குறது? கைய புடிச்சு தூக்குங்க. கைய புடிச்சு தூக்குறதா? நல்லா புடிச்சு தூக்குங்க. கங்கனி கண்ணுல பட்டம்னா வெட்டி போவாங்கம்மா, என்ன ஆகும்னு தெரியல. ஐயே ஏமா, இதெல்லாம் சாப்பிடவே மாட்டீங்களா? இதே எல்லாம் இருக்கீங்க. Thank God. Thank you very much. By the way, I am Meera. உங்க பேர் என்னங்க? என் பேரு கார்கி. கார்கி? வாவ், மேக்ஸிம் கார்கி, famous Russian writer. Nice to meet you. நீங்க எங்க கம்பெனில வர்க் பண்றீங்களா? ஐயோ இல்லைங்க, எங்க அப்பா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவங்க பேர் என்னங்க? இவரு செம்பையங்க, என் நண்பன். செம்பையன்னு பேர் இருக்குமா? நீங்க வேற, எங்க பகுதியில் பாதி பேருக்கு பேரே கிடையாதுங்க, செம்பைன்ற பேரே பெருசு. ஓகே. என் பேரு ரம்யா, நான் செட்டியார் பொண்ணு. வாவ், ரம்யா செட்டியார் பொண்ணா? யூ ஆர் வெரி கியூட். ஓகே பை. சிகாமணி வந்துட்டோமா? ஐயா யார் வந்திருக்கா பாருங்க. பேபி. How are you? Fine, fine. How are you? I'm fine too. நீ என்ன இங்க வந்து உதற? இங்க படுத்தத தூக்கு வருதா ஐசக்கு? இங்க படுத்து உன் குரட்டைக்கு வந்து நான் குதிரைட்ட போய் படுத்து ஏன் மண்டையும் பறி கொடுக்கவா? மரியாதையா அங்க போய் படுக்கல, இந்த குச்சியை வாய்க்குள்ள விட்டு கிண்டிடுவேன். போடா. டேய், குப்பர படுத்து குரட்டை பின்னால வர போகுதுடா. ஐயோ என்ன எப்படிதான் படுத்து அந்த பக்கம் திருப்பு. சரி. கவ்வோதி பயலுடா. குதிரையில மேய்ச்சலாம் போல் இருக்கு, இவங்கள மேய்க்கிறது. தூங்கிட்டானுங்க. கிளம்பிட வேண்டியதான், இதுக்கு மேல தாங்க முடியாது. சேனா, இன்னைக்கு நீனா நானானு பாத்துருவோம். என்னாச்சு ஐசக்கு? இல்லடா, நான் போக்கூடாத இடத்துக்கு போயிட்டேன்டா. போக கூடாத இடத்துக்கா? எங்க போன? அது உங்ககிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்குடா. முதல்ல அப்படிதான் இருக்கும். எதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு. எங்க போன சொல்லு ஐசக். சொல்றேன்டா. நம்ம சேனாமா இருக்குல்ல, சேனாமா, அந்த அம்மாவுடைய படுக்கறைக்குள்ளேயே போயிட்டா. ஆமாடா. அப்புறம் அங்க போய் அந்த அம்மா எங்க படுத்திருக்குன்னு தேடி பார்த்தேன். ஒரு கட்டில்ல தங்க சிலை மாதிரி அரையும் குறையுமா அழகா படுத்துருந்துச்சுடா. அரையும் குறையுமா? அப்புறம் அப்புறம் நானும் அந்த அம்மா பக்கத்துல நைஸா படுத்தேன். படுத்த உடனே அப்படியே உடம்பு பூரா இப்படி பட்டிருந்த நானு மறுபடியும் பிறண்டு முகத்தை உத்து பார்த்தா மணக்குதுடா. அதுக்கப்புறம் இந்த கையால அப்படியே சேனாவை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி கட்டி அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, அப்படியே எந்திரிச்சு கட்டில சுத்தி பின்னால வந்து முதுக பார்த்தோம்டா. என்ன எவ்வளவு பெரிய முதுகு. என்ன செஞ்ச? அப்படி கேளு, அது கேள்வி. என்ன பண்ண தெரியுமா? இந்த முடி இருக்கு பாரு, இத அப்படியே முதுகுல வச்சு மயில் தொகையில வருடுற மாதிரி வருடி வருடி அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே எந்திரிச்சு காலுக்கு முன்னால போய் நின்னுட்டு அந்த பாதம் இருக்கு பாரு, அந்த தங்க பாதம், அதுலயும் இந்த முடிய வச்சு வருடி வருடி சிரிக்குது. திரும்பவும் வருடுறதுக்கு போறேன், பயந்து போய் எதிர்த்து பாக்குறேன், அப்பயும் அப்புறம் அப்புறம் என்ன, டக்குன்னு கட்டில் மேல ஏறிட்டா. கட்டில் மேல ஏறிட்டேன். ஏறி நின்னுக்கிட்டு என்ன பண்ணேன், என்ன பண்ண? ஆத்துல குதிக்கிற மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சேன் பாரு. நீ மட்டும் தான் குதிச்சியா? நான் மட்டும் தான் போனேன். ஏண்டா குதிரையை குளிப்பாட்டுறதுக்கு எங்களை கூப்பிடுற? குதிரைக்கு கொல்லு மாடு கூப்பிடுற?
புல்லு போற கூப்பிடுற, வண்டியும் குதிரையும் போட்டு கூப்பிடுற, ஆனா நீ மட்டும் சேனாம மேல குச்சிருக்க. டேய் அது கனவுடா. கனவா இருந்தாலும் எங்களையும் கூட்டு போனல. கனவுல அப்புறம் எல்லாரும் கூட்டி போக முடியும். இப்ப படுக்கிற எங்க எல்லாரையும் கூட்டு போற நீ. படு படு. உடனே வராதுடா. வர வை. இருடா முயற்சி பண்ணி பாக்குறேன். வந்துச்சா? வல்லடா, குதிரையும் கொள்ளும் தாண்டா வருது. வரலனா உன்னை கொல்லுவேன். வர வை. வர மாட்டேங்குது. கண்டிப்பா கண்ணை மூடு. ஆரமண வாசலுக்கு போயிட்டா. நாங்களுமா? உள்ள போ. படுக்கறைக்கு போ. உள்ள போயிட்டேன்டா. இப்ப நீ எங்க இருக்க? சேனா பக்கத்துல போயிட்டேன்டா. காட்டுல மேல ஏறிட்டேன்டா. ஏறி குதிச்சிட்டேன்டா. ஐசக் எடுத்து முடிச்சிட்டேன்னா எழுந்து இப்படி வா. எம்மா இப்பயாச்சும் உங்க ஒத்தாசிக்கு என்னை கூப்பிட்டீங்களே, ரொம்ப நன்றிமா. இந்தா படிச்சு பாரு. படிச்சு பார்க்கவா? ராஜநாயகம் ஒரு ஓநாயம்மா. எம்மடி எம்மா, என்னம்மா அது? எஜமான ஓநாயின்னு போட்டிருக்கு. ஐயோ அப்படியா போட்டிருக்கு? அப்ப இது தெரியாம தான் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கா? ஆமா, இந்த ஓநாய்னா என்ன? ஓநாய்னா என்னவா? எம்மா ஈவு இறக்குமே இல்லாம குறவலைய கடிச்சு ரத்தத்தை சுட சுட உறிஞ்சு குடிக்கிற கொடூர மிருகத்துக்கு பேராமா ஓநாய். அப்ப கரெக்ட் தான். ஏம்மா உங்க குடும்பத்துல உங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ளே பேசி முடியுமா? தேவையில்லாம இந்த விளையாட்டுல என்ன இறக்கி விட்டு ஜோலியை முடிச்சிடாங்க. தாயி உங்களை கை எடுத்து குப்புறமா இதை விட்டுருங்க. நான் எங்கிட்ட தலைமறைவாயிடுறேன். அப்போ நீ வரமாட்ட. நான் போய் என் அண்ணா கிட்ட, அதான் உன் எஜமா கிட்ட இதெல்லாம் நீதான் பிரிண்ட் பண்ணேன்னு போட்டு கெஞ்சிர மிஞ்சிர மிஞ்சிர கெஞ்சிர. இத புடி. இதெல்லாம் பத்திரமா செட்டியார் வீட்டுல கொடுத்துட்டு வா. இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா அச்சு மிஷின்ல நோட்டீஸ் அடிச்சு ஊரு பூரா கொடுத்து புரட்சி பண்ணிருப்பான். எது புரட்சியா? ஐயா சும்மா குழந்தை மாதிரி தூக்கிட்டு வந்து நொங்கு நொங்கு நொங்கி விட்டு என்னைய புரட்சி செய்யறேங்கிறா? புரட்சின்னு எனக்கு எழுதவே தெரியாதுங்க ஐயா. குதிரையோட சாணி அள்ளி போட்டு குதிரையை குளிப்பாட்டி குதிரைக்கு கொள்ளு வைக்கிறத தவிர வேற எந்த வேலையும் செய்ய தெரியாது. இன்னும் சொல்ல போனா குதிரையை கூட குத்து மதிப்பா ஓட்டி தாயா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னடா ரொம்ப தவிர உங்ககிட்ட அடிமையா இருக்க மக்களுக்கு அச்சடிச்ச பேப்பர் வாங்கி சப்பளம் பண்ண தப்பாடா? மண்டையை கடிச்சு போய் பாத்துக்க. நெல்லுங்கள் எஜமான், ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், கேட்டு செல்லுங்கள். எதிர்த்தே பேச முடியாத ஒரு கூட்டத்தில் இருந்து எவன் ஒருவன் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டானோ அன்று முதல் உங்கள் அஸ்திவாரம் ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது. உங்கள் கோபுரங்கள் கொடை சாய ஆரம்பித்து விட்டது. உங்கள் கோட்டை கொத்தளம் சுக்கு சுக்காக நொறுங்கி பொடி பொடியாகும் நேரம் வந்து விட்டது. ஐசக்கு ஆறுமுகம் அடுக்குமொழியில் பேசுகிறானே என்று அதிர்ச்சியாக இருக்கின்றதா? எனக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. அதுவும் ஆரம்பத்தில் இருந்து அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. எம் மக்களின் ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதல் களப்பணியாக என் ரத்தத்தை குடிக்க நான் அனுமதி தருகிறேன். வாழ்க புரட்சி! வந்தே மாதரம்! பாரத மாதா கி ஜெய்! அவனை கட்டி போட்டு அங்க கட்டி இருக்க நாய் பூரா அவுத்து விடுற. ஐயா ஐயா ஐயா, என்ன இது நியாயம் பேசுனா நாய பூரா அவுத்து விடுறீங்களா? என்ன நியாயம் இது? சேனாம்மா நீங்களும்மா எம்மா இது அடுக்குமா? ஏய் பாடா போலாம். சரி வாங்க போவோம். இழுத்துட்டு போங்கடா. எல்லாரும் வந்தீங்களா? நாய் யார் கூட்டி வருது? போயா கூட்டில கடிக்கிறதுக்கு. உண்மையிலேயே புரட்சிக்காரன் ஆக்கி விட்டுறேன். இதுக்கு முன்னால நம்மள அரமனையில கட்டி வச்சு தாண்டா அடிப்பாங்க. இப்ப ஆவுனா நாயில விட்டு கடிக்க வர்றாங்க. போற போக்க பார்த்தா யானையில விட்டு மிதிக்க விடுவாங்க. ஏண்டா யானை வந்த மாதிரியே பீதி ஆகுறீங்க? ஆமா, இங்க இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் போறோமே, வழியில பசி எடுத்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? எல்லாம் உனக்காக ஏத்திடுமே. என்னத்தை ஏத்துன? அரமனை இருந்த 9 சாப்பாடு அப்படியே ஏத்தியாச்சு. எங்க? கொள்ளுது நீ குதிரையை கிளப்பு. அடே சாப்பாடு வாட மூக்க துளைக்குதா? ஆரம்பிங்க. இந்த உனக்கு பிடிச்சது. அட அட இந்தடா. அரமண்ண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே நமக்கு போதும். இன்னும் ஒரே இருட்டா இருக்கு. ஏண்டா கொல்லுது நீ? இப்ப நம்ம வண்டி எவ்வளவு தூரம்டா போயிருக்கோம்?
ஒரு 300-400 மைல் இருக்கும். அப்ப கன்னித்தீவை தாண்டி பவளத்தீவை நெருங்கிட்டோம்னு சொல்லு. ஆமா ஐசேக்கு. டேய் விடிஞ்சிருச்சு, எந்திரிங்க. சுதந்திர காட்டுல நம்ம உடம்ப தழுவிட்டு போற அழக பாருங்கடா, அழக பாருங்க. எப்படியோ ஐசக்கு ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம். அதை விடுறா, நம்ம எல்லாம் தப்பிச்ச சந்தோஷத்துல நம்ம ஐசக்கு மூஞ்சி எவ்வளவு பிரகாசமா இருக்குது பாடுறா. பயலே ஒத்த வடைய கொடுத்து ராத்திரி பூரா பட்டினி போட்டுட்டு பிரகாசம் தெரியுதா உனக்கு? உங்களை அரமனையில விட்டுட்டு வந்திருக்கேன். அங்க பாரு. அம்மாடி, அரமனை எல்லச்சவரு எங்க இருக்கான்? அட பாவி பயலுகளா, அப்ப விடிய விடிய செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டே இருக்கமா? இருக்கும் என்ன இருக்கா? அதான் இதெல்லாம் இருக்கான். எப்ப பார்த்தாலும் குத்து மதிப்பா பேசிக்கிட்டே. இவன் ஒருத்தன் பேண்ட்ல பாக்கிட்டே இருக்காது, ஆனா கையை உள்ள விட்டுக்கிட்டே இருப்பான். என்னடா திருட்டு மொழி முடிக்கிற? தப்பிச்சு போறதுக்கு திட்டமா போற? லூஸ் மாதிரி பேசாதியா. தப்பிச்சு போறதுக்கு திட்டம் தானே போட்டான். தப்பிச்சா போயிட்டான். நீ என்னமோ ஆயிரக்கணக்கான மைல் பின்னாலேயே வெட்டி பிடிச்ச மாதிரி வீராப்பு பேசிக்கிட்டு இருக்க. விடிய விடிய அரமனைக்குள்ளேயே தானே சுத்திட்டு இருக்கான். ஆரம்பிங்கடா. அப்படி என்னடா நான் தப்பு பண்ணேன்? அரமனையில நகை திருனா, நட்டு திருனா, இல்ல சேனாமாவை கடத்துறா? சேனாமாவியே கடத்துவியா? சிகாமணி, நாளாக நாளாக என் விஷயத்துல அப்படி நீ அரமனை அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு இருக்க. இப்படியே நீ போய்க்கிந்தேன்னு வச்சுக்க. கேப் விடாதீங்கடா. கேப் விட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருப்பான்டா. கேப் விடாம அடிச்சுக்கிட்டே இருங்கடா. ஏய், நிறுத்துங்கடா. அட துஷ்ட பயலே, ஒரே ஒரு வடையை தின்னதுக்கு இவ்வளவு பெரிய படையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கியே. உனக்கு ஏண்டா அந்த வக்கிர புத்தி? போடா போடா, பழச்சு போடா. டேய், ரொம்ப சோர்வா இருக்கான். போய் பால் எடுத்துட்டு வாங்கடா. கொண்டு வருகிறேன். பாலா? ஏன் இன்னும் உயிரோட தானே இருக்கிறானு? எழுந்துடுறா. கிட்டத்தட்ட ஜமீனாவே ஆயிட்டேன். டேய், பால் வந்துருச்சு. ஆ ஆ ஆ ஆ. என்ன பாலை வாங்கி வச்சுக்கிட்டு வாங்கிற? என்னடா பேச்சுக்கு போய் கையை கட்டுறீங்க? டேய், அந்த துணியை எடுங்கடா. எந்த துணிய? புத்து குடி. வேண்டாடா உன் பாலு. அப்ப பாம்பு கூத்திடுறேன். பாம்பு உள்ள வச்சுட்டாடா நீ மேல உட்கார வச்ச. அட பாதகா, பாம்புக்கு ஒத்த ஓட்ட கிடைச்சா போதுமாடா. ஏன்டா அப்படி ஓட்டைக்கிலே ஊத்துற? வெளியே வர போகுது. அதுக்கு தானே ஊத்துனது. என்ன தட்டி நான் ஒண்ணுதான்டா எதிர்பார்த்தேன்.